ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது தான். இதில் எதுலேயும் முதலீடு செய்யுங்க அப்படின்னு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. இது ஒரு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, அதாவது சுமாராக ஒரு 210 ரூபாய் மாதம் நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 60 வயதை தொடும்போது நமக்கு மாசமான 5000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, இதை விட குறைவாகவும் நம்ம செலுத்தலாம். ஸோ அது எப்படியெல்லாம் இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, இதெல்லாம் யாருக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, மாதம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 60 வயதை நம்ம கடக்கிறோம் அப்படின்னா நமக்கு செலவுகளுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம், வேலை பார்க்குறதுல கொஞ்சம் குறைவுகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 60 வயதுக்கு மேலே ஒரு மாசமான ஒரு தொகை வந்துச்சு அப்படின்னா நமக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கான உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம். இது குறிப்பாக அமைப்பு சாராத துறையில், அதாவது கவர்மெண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தனியாக நம்ம சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்போம், அல்லது ஒரு சின்ன தொழிலாளர்களாக இருப்பாங்க, தினக்கூலிகளாக இருப்போம், அல்லது ஏதாவது ஒரு ஓட்டுநர்களாக இருப்போம். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் அப்படிங்கிறதா அவங்க கொண்டுருக்காங்க இந்த ஸ்கீமை. இதனுடைய முக்கிய அம்சம் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓய்வூதியம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கும் அப்படின்னா 60 வயதை தொடும்போது நமக்கு தொடங்கும். மாத ஓய்வூதியம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் மாசமான எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த சின்ன தொகையை மாதம் நம்ம செலுத்தினா போதும். எவ்வளவு கட்டணுங்கிறதையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கிளியராக சொல்லிடுறேன். 1000 அல்லது 2000, 3000, 4000, 5000 வரைக்கும் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். இதில் எந்த திட்டம் வேணுமோ நம்ம அதிகபட்சமாக ஒரு 5000 ரூபாய் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இப்போ விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால ஒரு 5000 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தேவைகளுக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று வச்சுருக்கேன். இதனுடைய குறைஞ்சபட்ச பங்களிப்பு காலம்ங்கிறது 20 வருஷம் நம்ம இதில் போட வேண்டியது இருக்கும். பங்களிப்பு முறை மாதமோ அல்லது காலாண்டுக்கு ஒரு முறையோ அரையாண்டு அடிப்படையிலையோ நம்ம இந்த தொகையை செலுத்தலாம். சரி, உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மாதமான 5000 ரூபாய், 60 வயசை கடக்கும் போது எனக்கு மாதம் 5000 ரூபாய் எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா எவ்வளோ தொகை செலுத்தணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் 18 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வயசாகிறப்ப நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இவங்க சொல்கிறாங்க. 18 வயசு அப்படிங்கும்போது ஆரம்பிக்கிறீங்கன்னா மாதம் 210 ரூபாய் செலுத்தினா போதும். மாதம் 210ங்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு கட்டக்கூடிய தொகை. சின்ன வயசுங்கிறனால அவங்க ஈஸியாக கட்டிடலாம். 20 வயசுன்னு அப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 248 ரூபாய் கட்டணும். 25 வயசில் ஆரம்பிக்கிறீங்க இந்த ஸ்கீம் அப்படின்னா 376 ரூபாய். 30 வயசில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் 577. இதே 35 வயசில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 902. 40 வயசில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1454 ரூபாய் நம்ம மாதம் கட்டணும். இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு ஸ்கீமான சின்ன முதலீடுகள் எல்லாமே குறைந்த வயதிலேயே நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நமக்கும் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். 18 வயசில் ஆரம்பிச்சிருந்தா வெறும் 210 போச்சு. இதே நம்ம 40 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் பற்றியே தெரியுது அப்படிங்கிறப்ப 40 வயசு கடந்தவங்களுக்கு இந்த ஸ்கீமே எடுபடாது. 40 வயதில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கூட 1400 ரூபாய் மாதம் செலுத்தினா இதில் சேர்ந்துக்க முடியும். மாதம் நம்ம ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும். இதுவே 1000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் தொகைகள் மாறுபடும். அது என்ன அப்படிங்கிறத அப்படி பார்க்கலாம். 60 வயதிலிருந்து மாதம் உங்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். அதற்கு பிறகு, அதாவது நம்ம பே பண்ணவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அந்த ஓய்வூதியம் பெறுவாங்க. இது நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் தான். அதற்கு பின்னர் நாமினி போட்டிருப்போங்க இல்லைங்களா. ஸோ அந்த நாமினிக்கு கிட்டத்தட்ட 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட்டபிள் ஸ்கீம் தான், அரசு கொண்டு வந்த திட்டம் தான். இப்போ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 18 வயது முதல் 40 வயதுக்கு உள்ளதான் இருக்கணும். வங்கி அல்லது தபால் சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டும். அதாவது பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அக்கௌண்ட் இருக்கணும். புதுசாக சேரணும் அப்படிங்கிறவங்க அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது ஒருத்தர் ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் அனுமதி. இப்போ இதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அரசு உத்தரவாத பென்ஷன் 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாய் ஸ்கீம்னா 5000 ரூபாய் கிடைக்கும். மாதாந்திர முதலீடுங்கிறது நம்ம இளம் வயசுலேயே சேர்ந்துட்டோம் அப்படின்னா 100 ரூபாயிலிருந்து கூட நம்ம தொடங்கலாம். அது 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா அது அந்த இது கூட நம்ம தொடங்கலாம். குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அதாவது சப்போஸ் அந்த பே பண்ணுறவங்க இறந்துட்டா கூட குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கு அந்த பென்ஷன் தொகை கிடைக்கும். அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு வந்து ஒரு தொகை வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் விரிவான விளக்கங்கள் வேணும்னா அந்த இணையதளம் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். அடல் பென்ஷன் யோஜனான்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அரசு இணையதளத்திலேயே நம்ம பார்த்துக்கலாம் இந்த திட்டங்களை. இதில் வந்து மாதம் அல்லது காலாண்டு அரையாண்டுங்கிறனால இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு சௌரியமான ஒரு கட்டணம் தான். வரிச்சலுகை வந்து இதில் தகுதியானவர்களுக்கு வந்து வரிச்சலுகையும் இருக்குது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தினக்கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு வியாபாரிகள் போன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வந்து நமக்கு நிலையானதான், அதிகபட்சம் 5000 ரூபா மட்டுமே நமக்கு கிடைக்கும். சில பேர் வந்து 10,000 ரூபா வேணும், நான் அமௌண்ட் அதிகமாக போடுறேன்னா அது கிடையாது, அதிகபட்சமே 5000 ரூபா மட்டும்தான். இப்போ இன்னொரு விஷயம், நம்ம 40 வயசை கடந்துட்டுமே, இந்த வீடியோ பார்க்குறவங்களே யோசிப்பாங்க நம்மளே 40 வயசை கடந்துட்டுமே நமக்கு இதில் போட முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னும் கொஞ்சம் வயசு அதிகம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதே திருந்தா கூட சில விருப்பம் இருக்கிறவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 60 வயசு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க இல்லைங்களா, உடனே இன்னைக்கு படம் நாளைக்கு பணம் வேணுங்கிறவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு 60 வயசுல தானே நம்ம பணம் வரப்போகுது, அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திங்கிங் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகும். அதாவது தவணை செலுத்தாமல் விட்டால் வந்து அதுக்கு பெனால்ட்டி இருக்குது, கணக்கு வந்து டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால், நான் கரெக்டான பேமெண்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கரெக்டான பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி பேமெண்ட்டை கரெக்டாக பே பண்ணாமல் விட்டால் அவங்க அதுக்கு உண்டான பெனால்ட்டி எல்லாம் போட தான் செய்வாங்க. தவறு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம திட்டத்தின் மேல் குறை சொல்லக்கூடாது. வருமான வரி செலுத்துபவங்களுக்கு வந்து இது வந்து சேர முடியாது. அடுத்தது இதில் இந்த ஸ்கீமில் நான் சேரணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா ஆதார் அட்டை இருந்தால் போதும். சேமிப்பு கணக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்க்லேயோ இந்த அக்கௌண்ட் இருக்கணும், எஸ்பி அக்கௌண்ட்டு இருந்தால் போதுமானது. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய நாமினியுடைய விவரம். சரி, இதுக்கு வந்து எங்கேயெல்லாம் நம்ம போய் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள வங்கி கிளைகளில், நிறைய வங்கி கிளைகளில் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாவே நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஏபிஒய் ஸ்கீம்னு சொன்னீங்கன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா. நீங்கள் முதல்ல கேட்டிங்கனாவே அவங்களே சொல்லிடுவாங்க. அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் சிபிஎஸ் வசதி கொண்ட தபால் அலுவலகங்களில் சேமிப்பு கணக்கு இருந்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் நம்ம பல வங்கிகள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எந்த வங்கியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதன் மூலமாகவும் செலுத்தலாம். ஸோ இந்த திட்டத்தை விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இது வந்து அரசு கொண்டு வந்த திட்டம். அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில், தபால் நிலையங்களில் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. சப்போஸ் இது வந்து இதை பற்றின நாலேஜ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இதை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இது பயன்படட்டும். ஸோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.